இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இப்போ வந்து நம்ம மேத்தி பாலக் பன்னீர். ஒரே கீரை வகைகளா இருக்குது. மீத்தின்றது வெந்தயக்கீரை, பாலக் வந்து பசலைக்கீரை. அதை வச்சு நம்ம பன்னீர் மசாலா பண்ணுவோம். ஓகே, ஸோ வந்து 2 வகையான கீரையை சேர்த்து பன்னீர் வந்து செய்ய போறோம். சரி. ஸோ மீத்தி பாலக் பன்னீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? வெந்தயக்கீரை, பாலக்கீரை, எண்ணெய், தனியாத்தூள், தக்காளி விழுது, பன்னீர், ஃப்ரெஷ் கிரீம், வெண்ணெய், மஞ்சள் தூள், உப்பு, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, கரம் மசாலா, கசூரி மேத்தி, கொத்தமல்லி இலை, வெங்காயம். ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி கீரை ரெண்டுத்தையும் தனித்தனியா வதக்க போறோம். ஓகே, சேர்த்து தானே செய்ய போறோம். ஆனா வதங்குறதுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் எடுக்கும். ஸோ அதனால தனித்தனியா வதக்குறோம். ஓகே, இப்போ இதனுடைய ரேஷியோ எப்படி எடுக்கிறது? கஸ்தூரி மேத்தி அதாவது வெந்தயக்கீரை 1 கப் அளவுக்கு அதே கப் அளவுக்கு ஈக்குவலா எடுத்துக்கிறோம். ஸோ பசலைக்கீரையும் வெந்தயக்கீரையும் ஈக்குவலா எடுத்துக்கணும். 1 கப் அளவு இதை எடுத்தா 1 கப் அளவு அது 200 கிராம் பண்ணியிருக்கு. ஓகே, இது வந்து நம்ம அரைக்க போறது இல்ல, நல்லா வதக்கி அப்படியே சேர்க்க போறோம். அதுக்காக பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே, ஏன்னா அது வதங்கினாலே அப்படியே ரொம்ப இதுவாயிடும், சாஃப்ட் ஆயிரும், குட்டி ஆயிரும். அதனால நம்ம வதக்கி அப்படியே தான் சேர்க்க போறோம். குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கொஞ்சமா எண்ணெய், அப்புறம் கொஞ்சமா இது வந்து வாசனை தராத எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் இது கூட பட்டர், 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்க போறோம். இது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு கீரை சேர்த்துக்கலாம். இதுல எது டைம் ரொம்ப எடுக்கும்? இது வந்து வெந்தயக்கீரை கொஞ்சம் டைம் எடுக்கும், அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும், அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இது 5 நிமிஷம்னா அது 10 நிமிஷம், அவ்வளவுதான். அந்த மாதிரி ரொம்ப இல்லை, ரொம்ப ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளவுதான் கூட இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் வெண்ணெயை விட்டு தான் நம்ம வந்து வதக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாலக்கீரையை வதக்கிக்கலாம், ஏன்னா அது ரொம்ப சீக்கிரமா வதங்கிடும். வெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். பாலக்கீரைக்கு கொஞ்சம் அதிகமா வெண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, மேத்திக்கு கொஞ்சமா இருந்தா போதும். கம்மியா இருக்கும். ஸோ அப்போ இதை வதக்கி எடுத்துட்டு மறுபடியும் அதை போட போறோம். இப்போ நம்ம இதுல அப்படியே பாலக்கீரையை போட்டுக்கலாம். நல்லா பொடியா கட் பண்ணி அலசி வச்சிருக்கக்கூடிய பசலைக்கீரை, பாலக்கீரை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுல உப்பு ஏதாவது போடணுமா? இல்ல, அப்படியே தான் வதக்க போறோம். இது கொஞ்சம் நல்லா சுருண்டு வரும்ல, அந்த டயத்துல எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாவே சுருண்டுரும். பாலக்கீரை கொஞ்சம் சீக்கிரமா வெந்துடும். இப்போ வெண்ணெயே வந்து பாத்தீங்கன்னா டேபிள் பட்டர்னு இருக்கும், அன்சால்டட் பட்டர்னு இருக்கும். இப்போ நம்ம எது யூஸ் பண்ணணும்? இது வந்து அன்சால்டட் பட்டர். ஓகே, உப்பு இல்லாத பட்டர் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுலயே உப்பு இருந்ததுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் உப்பு போடும்போது ரொம்ப கொஞ்சம் தூக்கிடும். ஏன்னா நம்ம வெண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்க்க போறோம், அதனால இது கொஞ்சம் கம்மி உப்பு இல்லாத பட்டரா எடுத்துக்கிறது நல்லது. இதை நல்லா வதக்கிட்டு இது வதங்கறதுன்னா எப்படி எல்லாம் சுருண்டு வர அளவுக்கா இல்ல எப்படி எந்த அளவுக்கு? ரொம்ப இல்ல, அதாவது கலர் மாறும். சுருண்டு இல்ல, கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் ஈரம் இல்லாம இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சீக்கிரமா சுருண்டுரும். ஈரம் இருந்தா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுலயே வேகிறதுக்கு. இதுல ஏதாவது அரைக்கிறதுக்கு இருக்கா? இதுல வந்து நம்ம தக்காளியை மட்டும் அரைச்சு விழுதா வச்சிருக்கோம். தக்காளி வதக்கலை, அப்படியே அரைச்சு விழுத எடுத்து வச்சிருக்கோம், அவ்வளவுதான். மற்றது எதுவும் அரைக்கிறதுக்கு இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பசலைக்கீரையை போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா வெந்தயக்கீரையை கம்பேர் பண்ணும்போது பசலைக்கீரை கொஞ்சம் சீக்கிரத்துல வதங்கிடும்ன்றதுனால ஃபர்ஸ்ட் அது போட்டுக்கிறோம். வெந்தயக்கீரை வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும், அதனால வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பசலைக்கீரை கொஞ்சம் ஈஸியா வதங்கிடும். அந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்மெல் இருக்காது, அதுல கொஞ்சம் கசப்பு இருக்குன்றதுனால அது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இது வந்து ஒரு டேஸ்ட் எப்படின்னா அதோட ஃப்ளேவர்ல தான் இருக்கும், ரொம்ப கசப்போ இனிப்போ எதுவுமே இருக்காது. ஸோ இது ரொம்ப வந்து இது பண்ணணும்னு நம்ம இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்குனாதான் அந்த கசப்பு தன்மை போகும். இப்போ பாருங்க, கொஞ்சம் நல்லா குறைஞ்சி வந்துட்டு நம்ம நிறைய போட்டது இப்போ கொஞ்சம் குறைஞ்சி வருது. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கொஞ்சம் நேராக கொஞ்சம் ஆயிடும். கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே இதுலயே நம்ம ஓரமா வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதுதான் எடுப்போம்ல.
இந்த மூடி எடுங்க. இப்போ வந்து பசலைக்கீரை வதங்கிடுச்சு. பசலைக்கீரையை எடுக்க போறோம். இதை வந்து நம்ம ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். இதுல இருக்க தண்ணியில அந்த வெண்ணெய் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுலயே நம்ம வெந்தயக்கீரையும் சேர்த்துலாம். இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ண வேணா கொஞ்சமா சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்கனாலும் சேர்க்கலாம், இல்ல எண்ணெய் சேர்க்கனாலும் சேர்க்கலாம். நம்ம விருப்பம் தான், என்னனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம என்ன சேர்க்கணும்? நம்ம பட்டர் சேர்க்க போறோம். இல்ல நான் உங்களுக்கு என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா எண்ணெய், உங்களுக்கு எது விருப்பமோ அதை மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம பட்டர் சேர்க்கலாம். சேர்த்துட்டு வெந்தயக்கீரை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பசலைக்கீரையை போட்டு வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து வெந்தயக்கீரை வந்து போட்டிருக்கோம். வெந்தயக்கீரை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கேட்கும். அதுக்கான டைம் கொடுத்துரும். இப்போ இது ரெடியா? இதுவுமே பாருங்க நல்லா கொஞ்சமாயிருச்சு பாருங்க. நம்ம நிறைய போட்டிருந்தது கம்மியாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம இதை எடுத்து அப்படியே வச்சிடலாம். இதுல வச்சுட்டு அடுத்து செய்ய ஆரம்பிச்சிடும். இது எடுத்துடலாமா? எடுத்துடலாம். இதுலயே எடுத்துடலாம். எடுக்கும் போது எல்லாமே ஒன்னா எடுத்துடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வதங்குறதுக்கு டைம் எடுக்கும்ன்றதுனால தனித்தனியா வதக்கணும். இப்போ வந்து எல்லாமே ஒன்னாவே எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இதை தொடச்சிக்கலாமா? ரெண்டு கீரையும் தனித்தனியா வதக்கி எடுத்துட்டோம். டைமிங் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்றது காரணத்துக்காக தான் தனித்தனியா போட்டு எடுத்தோம். இப்போ ஒரு சில கீரைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமிங் தான் அதுக்கு வதங்களுக்கு டைம் எடுக்கும். அப்படிப்பட்ட கீரைகளை நீங்க ஒன்னாவே கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுல எண்ணெய் சேர்க்க போறோம். எண்ணெய் சேர்த்துட்டு இனி அப்படியே அந்த மசாலா செய்ய வேண்டியதுதான். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், தாளிசம்லாம் கிடையாது. இதுல வந்து இஞ்சி பூண்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடு. இதுக்கு எந்த வெங்காயம் வேணா போடலாம். வெங்காயம் எந்த நாளும் போடலாம். கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ பெல்லாரி போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தாலும் போடலாம். ஆனால் பொடியாக கட் பண்ணி போடணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வதக்கிட்டு அரைச்சு கூட சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். ஓகே, தக்காளி அரைச்ச மாதிரி வெங்காயம். ஆனா வெங்காயம் வந்து பச்சையா அரைக்க கூடாது, வதக்கிட்டு அரைக்கணும். இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டுமே நல்லா வதக்கி போட்டா போதும். குட்டி குட்டியா கட் பண்ணி வதக்கி போட்டா போதும். இதுல வந்து நம்ம காரத்துக்கு கரம் மசாலா தான் யூஸ் பண்றோம். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது அதிகமா காரம் வேணும் அப்படின்னா சில்லி கூட நீங்க கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இதுல வந்து நம்ம பொடி பச்சை மிளகாயும் மிளகாய் தூளும் சேர்க்கல. அதனால நீங்க கரம் மசாலா மட்டும் தான் சேர்க்கிறோம். ஒரு வாசனைக்கு கரம் மசாலா தான் சேர்க்கிறோம். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க பச்சை மிளகாவோ இல்ல சில்லி பவுடரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல். உங்களுக்கு இல்ல எனக்கு வெறும் இந்த கரம் மசாலா ஃப்ளேவர் மட்டும் போதும்னா அதோட நிறுத்திக்கலாம். இல்லைன்னா ஈவன் பெப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடரா யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். பெப்பர் பவுடர் இல்லைன்னா அதோட சேர்த்து பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நீங்க வந்து போடணும். ஓகே, ஸோ வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம தக்காளி விழுத ஒன்னா சேர்த்துடலாம். இது கூடவே தக்காளி விழுது சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுல தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போதைக்கு, ஏன்னா அதுலயே தண்ணி இருக்கு, அதனால தண்ணி சேர்க்க. இந்த தண்ணியே கொஞ்சம் வத்தட்டும். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். இதுல வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம கீரையும் வந்து சேர்க்கும் போது தண்ணி கொஞ்சம் அதுலயும் விடும், பிரியும். அதனால
இதுல அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த தக்காளி விழுதா சேர்க்கும் போது அதுவே போதும் நமக்கு. ஓகே. தேவைப்பட்டா வேணா நம்ம சேர்த்துக்கலாம் ஃபைனலா. பட் வெறும் கரம் மசாலா காரம் பத்துமா? இல்ல உங்களுக்கு அது வந்து நமக்கு ஃப்ளேவருக்கு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாவோ இல்லைன்னா இதுவும் போட்டுக்கலாம். இஞ்சி சேர்த்திருக்கோம்ல, அதுல அந்த காரம் இருக்கும்ல. இப்போ இதுல வந்து உப்பு மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு. சீக்கிரமா சூடாயிரும். நம்ம கிரேவிக்கே தேவையான அளவு சேர்த்துலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை லைட்டாக கொதிச்சதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கதையும் சேர்க்கணும். இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொஞ்சம் கொதிக்குதே. இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா சேர்த்து அதோட சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா. கரம் மசாலா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு வந்து நம்ம தேவையான அளவு ஏற்கனவே போட்டோம். எதுவுமே வதக்கும் போது போடவே இல்லை. நம்ம கீரை வதக்கும் போதும் உப்பு போடல, மொத்தமா ஒரே இதுவாக தான் போட்டிருக்கோம். இப்போ இது லைட்டாக கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற கீரையை இதோட ஒன்றா சேர்க்கணும். இப்போ பன்னீர் எப்போ போடுறது? கீரையை சேர்த்துட்டு தான் பன்னீர் சேர்க்கணும். இதனுடைய மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். பாருங்க நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கனால ரொம்ப நேரம் ஆகாது. இது எதுக்கெல்லாம் நல்லா இருக்கும்? இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, நான், பூரிக்கு நல்லா இருக்கும். இது மாதிரி அப்புறம் ரைஸ், ஒரு வெரைட்டி ரைஸ் சாப்பிடுவோம். புலாவ் அந்த மாதிரி காரமா ஏதாவது இல்லைன்னா அந்த மாதிரி இதை சேர்த்து வச்சு சாப்பிடும்போது சாப்பிடலாம். பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த டயத்துல நம்ம வதக்கி வச்சிருக்கிற கீரையை ஒண்ணா சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்கணும். இது கொதிச்சு வரும்போது தான் நம்ம பன்னீர் சேர்க்கணும். ஃபைனலாக தான் பன்னீர் சேர்க்கணும். வேணும்னா ஆடடா முந்திரி அதெல்லாம் கூட சேர்க்கலாம். இதே நீங்க வந்து பன்னீருக்கு பதிலா மஷ்ரூமும் செய்யலாம். இதுலயே மஷ்ரூமும் செய்யலாம். கீரையோட சேர்த்து மஷ்ரூம் செய்யலாம். இல்ல கோபி செய்யலாம். அந்த காலிஃப்ளவர் இதே மாதிரியே செய்யலாம். நீங்க சொன்ன மாதிரி நட்ஸ்னா கேஷ்யூ நட்ஸ் இதுல வந்து நல்லா ஃப்ரை பண்ணி போட்டு அது ஒரு ரெசிபியா கூட செய்யலாம். ஏற்கனவே வதக்கி தான் வச்சிருக்கோன்றதுனால அது சீக்கிரமா கொதிச்சிரும். கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பன்னீரை சேர்த்து ஆஃப் பண்ண வேண்டியதான். ஓகே. ஸோ இப்போ கொதி வந்துட்டு இருக்குது, போடலாமா? மண் சட்டின்றதுனால ரொம்ப சீக்கிரமா கொதி வந்துருது. இப்போ இது கூட பன்னீரையும் சேர்த்தலாம். 200 கிராம் பன்னீரை நல்லா கியூபா கட் பண்ணி வச்சிருக்கோம். இதையும் ஒண்ணா சேர்த்துட்டு வேணா தனியா டாஸ் பண்ணிட்டு போடுறதா இருந்தாலும் போடலாம். ஓகே. இப்போ கீரை எல்லாமே நல்லா வதங்கி இந்த மசாலாவோட ஒட்டுக்கா வந்தது. அது கொதி வரும்போது பன்னீர் வந்து நல்லா கியூபா கட் பண்ணி வச்சிருந்தது அதையும் சேர்த்தாச்சு. ஸோ பன்னீர்ல வந்து அந்த மசாலாஸ் ஃபுல்லா அது நல்லா கொஞ்சம் அப்படியே இறங்கட்டும். அதுக்கான டைம் வந்து கொடுத்துருவோம். எந்த அளவுல இருக்கு? தண்ணியே ஊத்தாமலே பாத்தீங்களா கொஞ்சம் தண்ணி நல்லா விட்டுருக்கு. அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்கல. இந்த அளவுக்கு நமக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாமா? ஆஃப் பண்ணியாச்சு. இது இன்னும் சட்டியோட வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும். ஏன்னா நம்ம மண் சட்டின்றதுனால ரொம்ப கெட்டி இருக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது பசலைக்கீரை, வெந்தயக்கீரை. பசலைக்கீரை, வெந்தயக்கீரை ரெண்டுமே வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெந்தயக்கீரைன்றது லைட்டாக கசப்பாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் உடம்புல அவ்வளவு, அதாவது அறுசுவையும் தேவை உடம்புக்குன்னு வாங்கல்ல,
அதில் அந்த கசப்பு சுவையும் தேவை. அதுதான் உடம்புல இருக்கக்கூடிய பாடி ஹீட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் வெந்தயக்கீரை. அண்ட் பித்தத்தை எடுக்கிறதும் கூட. அது இல்லாமல் பசலைக்கீரையும் உங்களுக்கு அயன் அண்ட் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கக்கூடியது. அதோடு சேர்ந்து பன்னீரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ டைரி ப்ராடக்ட்டு. ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. வானலியில் கொஞ்சமாக எண்ணெய், வெண்ணெய் சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை சேர்த்து நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதே வானலியில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயக்கீரையும் அதோட ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி தனியாக அது கூடவே சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது சூடானதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கும் போதே இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா கட்டி ஆகும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, கரம் மசாலா, தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறமா இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வதக்கி வச்சிருக்கிற கீரைகளை அதோட ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைங்க. இப்போ இது கொதிச்சு வரும்போது கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரையும் ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான மேத்தி பாலக் பன்னீர் தயார்.